மகா சிவராத்திரி சனாதானத்தின் சிறப்பான பல பண்டிகைகள் போல் விரதங்களும் பல உண்டு. அதில் முக்கியமான ஒன்று சைவ சம்பிரதாயமான சிவராத்திரி விரதமும் கொண்டாட்டமும். வைணவ முறைகளில் வைகுண்ட ஏகாதசியும் சைவ முறைகளில் சிவராத்திரியும் சமானமானவை என்று பொதுவாக சொல்வார்கள். மாசி மாதம் வருகின்ற அமாவாசை தினம்தான் சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது. இதை மகா சிவராத்திரி என்றும் சொல்வார்கள். இதற்கு தென்னிந்தியாவில் பரவலாக சொல்லப்படும் ஒரு ஐதீகம் உண்டு. தேவர்களும் அசுரர்களும் வாசுகி எனும் நாகத்தை கயிறாக கொண்டு மேருமலையால் பார்க்கடலை கடைந்தபோது வாசுகி எனும் அந்த பாம்பு ஒரு கட்டத்தில் தன்னிடமுள்ள விஷத்தை உமிழ்ந்துவிட்டது. உமிழ்ந்த விஷம் அல்லது விடம் மிக மிக சக்தி வாய்ந்தது என்றும் உலகையே கருக்கிவிடும் சக்தி கொண்டதால் அனைவரும் பயந்து நடுங்கினார்கள் என்றும் சொல்வார்கள். உடனே மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமான் அதை அப்படியே முழுங்கினார் என்றும் அது உடலில் சென்று அடையாதவாறு அன்னை பராசக்தி கழுத்தை பிடித்து அதை நிறுத்தினார் என்றும், எனவே விஷத்தின் கொடூரத்தால் கழுத்து நீலம் நிறமாக மாறியதால் அது நீலகண்டன் என்று அவரை அழைக்கிறார்கள் என்றும் சொல்வார்கள். இந்த நீலகண்டம் என்பதில் கண்டம் என்பது கழுத்து என்று பொருள் கொள்ள வேண்டும். இந்த நாளை அவர் விஷத்தை அருந்தி இந்த உலகை காப்பாற்றிய நாளை மகா சிவராத்திரி என்று கொண்டாடுவதாகவும் சொல்வார்கள். அல்லாமல் அன்னை பராசக்தி பரமசிவனை வேண்டி பூஜித்ததாகவும் அன்று நீண்ட நாள் இருந்த விரதத்தின் பலனாக மாசி மாதம் அமாவாசை என்று பரம்பொருள் காட்சி கொடுத்ததாகவும், காட்சி கொடுத்து அவருக்கு வேண்டியதை அருளி அன்னை பராசக்தியை தன்னுடன் சேர்த்து கொண்டதாகவும் சொல்வார்கள். ஆக இந்த நாளில் விரதமிருந்து இறைவனை துதித்தால் இறைவன் நற்கதி அருள்வான், அவனை சரணடையும் பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்வார்கள். இந்த விரதம் இருப்பதற்கு சிவராத்திரியின் 3 நாட்களுக்கு முன்னரே அசைவத்தை தவிர்த்தல் நல்லது. குறைந்தபட்சம் முந்தைய நாளாவது தவிர்த்தல் நலம் தரும். முந்தைய நாள் மாலை குளித்து சிவன் போட்டோ அல்லது சிவன் கோயில் சென்று வணங்கி 108 முறை நமச்சிவாய மந்திரம் குறைந்தது ஜெபித்து மனதை தயார் செய்து பக்குவப்படுத்த வேண்டும். மறுநாள் காலை குளித்து சுத்தமான ஆடை அணிந்து திருநீற்று கட்டாயம் உடல் முழுதும் பூசி இறைவனை சென்று தரிசனம் செய்வது சால சிறப்பு. அப்போதும் நமச்சிவாய மந்திரம் தொடர்ந்து சொல்ல வேண்டும். நமச்சிவாயனை மனதில் குடியிருத்தி அவனுள் லயிக்க வேண்டும். கோயில் செல்ல இயலாதவர்கள் பரமசிவனின் போட்டோ வைத்து பூஜை அறையில் கூட வணங்கலாம். குறைந்தது அரை மணி நேரமாவது அவன் நாமத்தையோ பக்தி பாடலையோ ஜெபித்தபடி கும்பிட வேண்டும். சகசிரநாமம், ஓம் நமச்சிவாய மந்திரம், சிவபுராணம் என எது வேண்டுமானாலும் படிக்கலாம். சிவ மகாத்மியமும் படிக்கலாம். சிவராத்திரி நீர் கூட அருந்தாமல் விரதம் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் விரதம் 3 வகையில் நம் சூழலுக்கும் நிலைமைக்கும் ஏற்ப கடைபிடிக்கலாம் என்கிறார்கள். காடின்யம், மத்தியமம், லோபம் என 3 முறை. இதில் மத்தியமத்தில் ஒருவேளை உணவும் மற்ற நேரமும் நீரும் அருந்தலாம் என்கிறார்கள். காடின்யம் என்பது எதுவும் உட்கொள்ளாமல் இருப்பது. லோபம் என்பது ஒருவேளை உணவும் மற்ற நேரங்களில் பழ வகைகளும் பானமும் பயன்படுத்தலாம் என்பதுதான். இல்லையில் சிற்றுணவும் உட்கொள்ளலாம். சிவராத்திரி அன்று சிவன் கோயில் செல்வது சிறப்பு. அதே நேரம் 12 சிவன் கோயில் செல்வது அதிசிறப்பு என்று சொல்கிறார்கள். கோயில் சென்று யாம பூஜைகள் செய்வது, மந்திரங்கள் உச்சரிப்பது, யாக பூஜைகள் பார்ப்பது என்று புண்ணியம் கோடி சேர்க்கலாம் என்றும் சொல்கிறார்கள். அப்படியல்ல, மந்திரங்கள் தெரியும், உங்களுக்கும் ஆர்வம் இருந்தால் நீங்களும் வீட்டில் பூஜை செய்யலாம் என்கிறார்கள். மந்திரங்கள் தெரியாவிட்டால் நாம ஜபங்கள் இல்லது பக்தி பாடல்கள் அவன் புகழ் பாடி தூங்காமல் இருந்து இறைவனை துதித்தபடி அவரையே நினைத்தபடி இருக்க முயல்வது உத்தமம் என்கிறார்கள். அதிகாலை சிவன் கோயில் சென்று பிரசாதம் வாங்கி துளசி தீர்த்தம் அருந்தி விரதத்தை நிறைவு செய்யலாம். இல்லையில் வீட்டில் பூஜை அறையில் சிவபெருமான் படத்தின் முன்பு வணங்கி 8 முறை ஓம் நமச்சிவாயா என சொல்லி துளசி நீர் அருந்தி விரதத்தை நிறைவு செய்யலாம். முழுக்க முழுக்க இரவு நேர பூஜையாக வரும் இந்த சிவராத்திரி பூஜைகள் 4 கால பூஜையாக செய்ய வேண்டும் என்கிறது ஐதீகம். முதற்காலம் என்பது பிரம்மதேவர் காலம், இரவு தொடங்கும் 6 மணியிலிருந்து 9 மணி வரையிலான காலம். இரண்டாவது விஷ்ணு பகவான் காலம், 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரையிலான காலம். 3 அம்பிகைக்கான காலம், இரவு 12 மணியிலிருந்து அதிகாலை 3 மணி வரையிலான காலம். 4 தேவாதி தேவ ரிஷி முனிவ சேஷ்டர்களின் அனைவருக்குமான காலம், 3 மணியிலிருந்து 6 மணி வரையிலான காலம் என்று 4 வகையாக பிரித்திருக்கிறார்கள். பிராந்தியங்களை பொறுத்து, கோயிலை பொறுத்தோ சிறு மாற்றங்கள் இதில் வரக்கூடும். சிவன் கோயில் அல்லாது மற்ற கோயில்களில் சிவராத்திரி என்று செல்வதாக இருந்தால் வில்வ இலையுடன் நீரும் வைத்து பூஜை அறையில் பரமசிவனை வணங்கி
பின் செல்வது நமக்கு நலம் தரும் என்று சொல்கிறது ஐதீகம். வில்வம் இலை இல்லையில் துளசி இலையை பயன்படுத்துங்கள். வில்வம் இலை இருந்தால் உஜிதம். விசேஷத்திற்கு சிறு பங்களிப்பு அளியுங்கள். கோயிலுக்கு சென்றால் அபிஷேகங்களுக்கு சிறிதளவாவது பங்களிப்பு அளியுங்கள். முடிந்த அளவு தான தர்மங்கள் செய்யுங்கள். இறைவன் அதற்கு பன்மடங்காக உங்களுக்கு திருப்பி அருள்வான் என்கிறார்கள். கோயிலிருந்து தரும் பிரசாதத்தை விரதம் இருக்கும்போது சாப்பிடுவதும் தவிர்ப்பதும் அவரவர் விருப்பம். வேண்டாம் என்று வாங்காமல் தவிர்க்கக்கூடாது. வாங்கி வைத்து பின்பு கூட பயன்படுத்தி கொள்ளலாம். இரவு 14வது நாழிகை முதல் 16வது நாழிகை வரை ஆன நேரம் மகாத்மிய இரவு அல்லது மகா சிவராத்திரி இரவு அல்லது மகா நிசி என்று எது வேண்டுமானாலும் சொல்லலாம். ஏனென்றால் அந்நேரம் மிக மிக சிறப்பு வாய்ந்த நேரமாக சொல்லப்படுகிறது. அந்நேரம் தூங்காமல் இருந்து இந்த குறிப்பிட்ட நேரத்தில் சம்மணம் போட்டு உட்கார்ந்து சத்தமாய் இறைவனின் ஹரஹர மகாதேவா என சொல்லி பலவாறு இறைவனை மனதிலிருத்தி வேண்டினால் நம் நன்மை கைமேல் என்கிறார்கள் சான்றோர்கள். ஒரு நாழிகை என்பது 24 நிமிடம். 6 மணிக்கு இரவு துவங்குவதாக கொண்டால் நீங்களே கணக்கு போட்டுக் கொள்ளுங்கள். குழப்பமாக இருந்தால் நாங்களே சொல்கிறோம். 11 மணி 36 நிமிடத்தில் தொடங்கி 12 மணி 24 நிமிடம் வரை இந்த காலம் நீடிக்கும். இது மகா நிசி என்றும் மகா சிவராத்திரி நேரம் என்றும் சொல்வார்கள். முதுகெலும்பு நிமிர்ந்த நிலையில் சம்மணம் போட்டு தரையில் உட்கார்ந்து இறைவனை மனதில் இருத்தி ஓம் நமச்சிவாய மந்திரத்தை எத்தனை முறை சொன்னாலும் 1008 முறை சொன்னாலும் 108 முறை சொன்னாலும் அதற்கேற்ற பலனை நீங்கள் அடைவீர்கள். பஞ்சாட்சர மந்திரம் அல்லது ஹரஹர மகாதேவ என போற்றலாம். கோயில்களில் அந்தந்த மரபு சார்ந்த மலர்கள் நிவேத்தியங்கள் என மாறுபட்டாலும் வீட்டில் நம்மால் இயன்றதை உள்ளன்போடும் பற்றுதலோடும் செய்தால் கோடி நன்மை தேடி வரும். இறைவனை மனதிலிருத்தி சிவராத்திரி அன்று வேண்டி நின்றால் இறைவன் சகல பாவங்களையும் களைந்து நன்மையோடு நம்மளை ஏற்று ஆட்கொள்வான் என்றும் நாம் நினைத்ததை அருள்வான் என்றும் சொல்கிறார்கள். அனைவருக்கும் எல்லாம் வல்ல பரம்பொருளின் அருளும் ஆசியும் கிடைக்கட்டும் என்று போற்றி இறைவனை வணங்கி நிற்கிறது க்ஷத்ரிய தர்மம்.